ஆசிரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 உண்டான இங்கிலீஷ் மற்றும் மேக்ஸ் வீடியோஸ் தான் நம்ம இந்த சீரியஸில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே வந்து மொத்தமாக டெட்டுக்கு உண்டான வீடியோஸ் வந்து 9 வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து 10வது வீடியோ. 9வது வீடியோவோட கண்டினியூவேஷன் மேக்ஸ் தான். இதில் விடுபட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மற்ற வீடியோஸ்லாம் எதுவும் பார்க்கல அப்படின்னா டெட்டுக்கு உண்டானது பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. லாஸ்ட் வீடியோவில் வந்து 115 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து 116th கொஷின் பார்க்குறோம். ஸோ 8, 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 8, 9, 12 இந்த 3 எண்களாலும் வகுப்பட வேண்டும் அப்படின்னா இதோட மடங்குகளால் இது வகுப்படக்கூடியது தான் வந்து இது எல்லாத்தோடும் வகுப்படும். இதோட மீசிமா 8, 9, 12 இந்த 3 எண்களோட மீசிமா எடுத்து அந்த மீசிமா எந்த எண்ணால வகுப்படுது, எந்த எண்ணால அந்த மீசிமா வந்து மீதியின்றி வகுப்படுகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் அந்த 4 இலக்க எண் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, வாங்க எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம்களுக்கு இந்த மாதிரி கணக்குகளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 3த்துக்கும் மீசிமா கண்டுபிடிக்கணும். ஓகே, மீசிமா எடுக்கலாம் வாங்க. 8, 9, 12 இந்த எண்களுக்கு மீசிமா எடுக்கிறோம். முதல்ல 3ஆல் எடுத்துக்கலாமா? 3ஆல் எடுத்துக்கிட்டா இந்த 8 எதுவும் செய்ய முடியாது. 3 3 9, 3 12. இப்போ அடுத்தது 2ஆல் தான் எடுக்க முடியும். 2 4 8, இந்த 3 ஒன்றும் செய்ய முடியாது. 2 2 4, மறுபடியும் 2ஆல் 2 2 4, இந்த 3 எதுவும் பண்ண வேணாம். 2 1 2. அடுத்து திரும்ப 2ஆல் எடுத்தீங்கன்னா 2 1 2, இந்த 3 அப்படியே தான் இருக்கும். அடுத்தது 3 எடுத்தீங்கன்னா வெளியே 3 1 3, எல்லா இடத்துலையும் 3 வந்துருச்சு. மீசியமா கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் 1 வர வரைக்கும் பொதுவாக எல்லா எண்களையும் வகுத்து எடுக்கணும். ஸோ இப்போ இதை வந்து தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பெருகி பாருங்கள். வந்த விடைகளை 3 2 6, 6 2 12, 12 2 24, 24 3 72. ஸோ இப்போ 72 தான் வந்து மீசிமா. ஓகேங்களா? இப்போ இந்த வரக்கூடிய மீசிமாவால் இந்த 4 எண்களில் எந்த எண் வந்து வகுப்படுதோ, மீதியின்றி வகுப்படுதோ அதுதான் அந்த அவங்க கொடுத்துருக்கிற மிகப்பெரிய 4 இலக்க எண். நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 72ங்கிறது வந்து ஒரு இரட்டை எண். முதல்ல கொடுத்துருக்கிறது வந்து ஆப்ஷன் ஏ வந்து ஒற்றை எண் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 72ஆல் மீதி இருக்கிற எண்கள்லாம் வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தெரியும் எது வரும் ஆன்சர்னு சொல்லி. நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 99 36, அதாவது 9936 தான் கரெக்டான விடை. நீங்கள் வகுத்து பார்க்கலாம் வேணா. 99 36 72ஆல் ஒரு 72 72, மீதி என்ன வரும்? இங்கே 7, இங்கே 2, அடுத்து 3. அப்போது 2 72, 2 7 14, 3 7 21, 4 7 28. ஸோ அப்போ 4 வராது. 3 7 போட்டு பாருங்க. 13 போட்டிருக்கேன். சரி, மேலே 3 போட்டிருக்கேன். 3 2 6, 3 7 21. அப்போ 216 வருது. இப்போ 273லேருந்து இது வகுத்தல் தான். ஸோ அப்படி வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 8. அடுத்து 8ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீதியும் வர இந்த 6 கீழே இருக்குன்னா உங்களுக்கு வரக்கூடிய விடை வந்து 138ஆல் நீங்கள் பெருக்கும்பொழுது 9936 கிடைச்சிருது. எனக்கு இங்கே எழுத இடம் இல்லைன்றதுனால நான் போடல. ஜஸ்ட் வகுத்தல் தானே, நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. இரு எண்களின் மீபேவா, ஆக்சுவலி மீபேக்கான்னு கொடுத்தாலும் சரி, மீபோவான்னு கொடுத்தாலும், மீபேவான்னு கொடுத்தாலும், அது ஹெச்சிசிஎஃப்னு கொடுத்தாலும், ஜிசிடின்னு கொடுத்தாலும் எல்லாமே வந்து நம்ம வந்து மீப்பெரு பொது காரணி மீபேவான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? மீசிமான்றது எல்சிஎம். இது வந்து வேற பேர் கிடையாது, எல்சிஎம் மட்டும் தான். ஓகேவா? மீசிமா தான். 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்ன கேட்குறாங்க? இரு எண்களின் மீபேக்கா 2, அவற்றின் மீசிமா 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8, அவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் இது ரெண்டும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 எண்கள் தான். உங்களுக்கு புரியாது, திரும்பி சொல்ற பாருங்க.
ஏதாவது ஒரு 2 எண்கள் இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு வந்து எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃப்ஓ கண்டுபிடிக்க முடியும். மினிமம் 2 எண்கள் இருந்தால் தான் நீங்கள் பெரியது எது சிறியது எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் 2 எண்களுக்கு தான் உங்களால் வந்து மீசிமா மீபேவா கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த 2 எண்களோட அந்த 2 எண்கள் வந்து ஏ ஒரு எண் வந்து ஏனும் இன்னொரு எண் வந்து நீங்க பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 2 எண்களையும் பெருக்குனீங்கன்னா கிடைக்கக்கூடிய விடையும் அதோட மீசிமாவையும் மீபேவாவையும் பெருக்கினால் கிடைக்கக்கூடிய விடையும் சமம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இல்ல உதாரணம் தேவையில்லை, நம்ம நேராக கணக்கு போயிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 நம்பர் ஏதோ 2 நம்பர் எடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் பெருக்குனா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அந்த ஆன்சரும் அந்த 2 நம்பரையும் பெருக்குனா உங்களுக்கு டைரக்டா பெருக்குனா ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த நம்பரும் சமமா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா கான்செப்ட். எப்படின்னா எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 154. எப்பயும் எல்சிஎம் பெருசாக இருக்கும், ஹெச்சிஎஃப் வந்து சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஹெச்சிஎஃப் வந்து 2. ஓகேவா? இது ரெண்டும் வந்து ஏபி, அதாவது 2 எண்களின் பெருக்கு தொகையும் இதுவும் சமம். அப்படின்னா இது ரெண்டும் பெருக்குனா கிடைக்கக்கூடிய விடை வந்து 308ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 308 தான் எடுத்துக்கிறது, 308 தான். சரி, இப்போ 2 எண்களின் பெருக்கு தொகை நமக்கு கிடைச்சிச்சு. 2 எண்களின் பெருக்கு தொகை ஏபி கிடைச்சிருச்சு. இவங்க அவ்விரு எண்களுக்கு இடையான வேறுபாடு 8ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஏ அண்ட் பி 2 எண்களுக்கு இடையான வேறுபாடுன்னும் போது அது ஏ மைனஸ் பி 8ன்னு கிடைச்சிருச்சு. ஏ மைனஸ் பியும் ஏபியும் இந்த 2 தகவல் தான் இருக்கு. ஆனா நம்ம கேட்குற கேள்வி வந்து ஓகே, இப்ப பாருங்க, நம்ம கேட்குற கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவற்றின் கூடுதல்ன்றோம். அவற்றின்னா இந்த 2 எண்களின் கூடுதல். 2 எண்களை நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், A1 B1. அவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. A பிளஸ் பி என்னன்னு கேட்குறாங்க. நீங்க A மைனஸ் பிங்கிற ஆப்ஷன் இங்கே வருது, ஏபிங்கிறதும் வருது, A பிளஸ் பியும் வரணும். அந்த மாதிரி ஒரு கேள்வி அந்த மாதிரி ஒரு ஃபார்மா நமக்கு இல்லை. அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரும் இருக்கு. ஆனால் நமக்கு ரெண்டுமே வரணுங்கிறதுனால இந்த ஃபார்முலா ஒன்று எடுத்துக்கங்க. ஒன்றும் இல்லை, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்புறம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்கிறோம். இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ab. நீங்கள் தனியாக போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா? இதை கழிக்கணும் போது அந்த 2 2ab ஆட் ஆகி பிளஸ் 4abன்னு கிடைச்சிருங்க. மீதி எல்லாம் கழித்தல்ல மொத்தமாக அடிஞ்சு 0 ஆகிடும். இது வந்து 4abன்னு கிடைக்கும். இதுதான் அந்த ஃபார்முலா. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இங்கே பேஜ் சரியாக இல்லை, இல்லாட்டி நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி காட்டுவேன். ஓகேங்களா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நீங்கள் டீட்டெயிலாக எழுதிட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா டீட்டெயிலாக எழுதிட்டு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 4ab. இதுதான் இங்கே ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. கொஸ்டின் படி பாருங்க. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியாது, ஏன்னா அவற்றின் கூடுதல் தான் நமக்கு கேட்குறாங்க. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தெரியாது. ஆனால் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியும், ஏன்னா விரு எண்களுக்கு இடையான வேறுபாடு ஏ மைனஸ் பி 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 ஸ்கொயர்னா எவ்வளோ வரும்? 64 இல்லையா? சரி, அப்போ அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். 4ab 4 அப்படியே போட்டுக்கங்க. அந்த ஏபின்றது 2 எண்களின் பெருக்கு தொகை, அதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சார் அது கொடுக்கல சார், மீபேவா மீசிமா தான் சார் கொடுத்துருக்காங்கன்னா, ஆமாங்க, மீபேவா மீசிமா பெருக்குனா உங்களுக்கு வரக்கூடிய எண்ணும் நேரடியாக அந்த 2 எண்களை பெருக்குனா வரக்கூடிய எண்ணும் சமம். அப்போ 308ங்கிறத நீங்கள் நேரடியாக அங்கே பயன்படுத்திக்கலாம். 308. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நமக்கு தேவையானது இந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான். இந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மட்டும் நீங்கள் இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இந்த அந்த சைடு இருக்கிற இந்த 4 பெருக்கல் 308 பெருக்கி பார்த்தீங்கன்னா 4 12 4 8 32 1232 வரும். 1232 வரும். இந்த பக்கம் இருக்கிற இந்த மைனஸ் 8 ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 8 ஸ்கொயர்னு ஆகிடும். மைனஸ் 8 ஸ்கொயர்னா என்னங்க? 8 64, மைனஸ் 64 அந்த பக்கம் போனால் பிளஸ் 64ன்னு ஆகும். ஓகேவா? இப்போ இந்த 64 வந்து இதோட கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1296. 1296. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1296. நமக்கு தேவை ஏ பிளஸ் பி அவற்றின் கூடுதல் மட்டும்தான், இந்த ஸ்கொயர் இல்லை. அப்போ இந்த ஸ்கொயரை எடுக்கணும் அப்படின்னா 2 எண்ணோட பெருக்கல் பலனா இதை எழுதணும். 36 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனீங்கன்னா 1296 வந்துடும். அதாவது இந்த பக்கம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அந்த பக்கம் 36 ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கும் அந்த ஸ்கொயருக்கும் அடிச்சிங்கன்னா ஏ பிளஸ் பி வந்து 36ன்னு கிடைச்சிடும். 36 ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எல்லாம் ஓகே. இந்த 1296 நீங்கள் எப்படி 36 ஸ்கொயர்னு கண்டுபிடிப்பீங்க? 1296
இதை வந்து எப்படி 36 ஸ்கொயர்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது. அதாவது ஒரு பெரிய எண் கொடுத்தா அந்த எண்ணை வந்து எப்படி நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்து அதோட ஸ்கொயர் வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இது தெரிஞ்சவங்க இந்த ஸ்டெப்பை ஃபார்வர்ட் பண்ணிக்கங்க, தெரியாதவங்க கவனிச்சிங்க. இப்போ வலது பக்கம் இருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக நம்ம பிரிச்சுக்கிட்டு வரணும். 96 பிரிச்சுட்டோம், இந்த பக்கம் 12 பிரிச்சுட்டோம். இப்போ இந்த 12ன்ற எண்ணுக்குள்ள எந்த ஸ்கொயர் நம்பர் அடங்கும்? உதாரணத்துக்கு 1 1ன்னு போட முடியாது, 2 2 4ன்னு போடலாமா? 2 2 4ன்னு போட்டோம்னா 12 வரைக்கும் இருக்கு. ஸோ அடுத்து இங்க என்ன நம்பர் போறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். 3 3 9, 4 4 16. 16 போட முடியாது, ஏன்னா இங்க 12 தான் இருக்கு. அப்போ 3 3 9 போடலாம். ஸ்கொயர் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு எண்ணும் ஒரே எண்ணை தான் பயன்படுத்தணும். நீங்க 3 3 9 9ன்னு போட்டீங்க, மீதி 12லேருந்து 9 போனா 3 மீதி. இப்போ அடுத்த செட்டை இறக்கணும். இந்த மாதிரி இறக்கும்போது நம்ம வகுத்தல்ல ஒரு ஒரு எண்ணா இறக்குவோம், ஆனா இங்க ரெண்டு எண்ணும் செட்டா தான் இறக்கணும், ஏன்னா வர்க்கமூலம் செட்டா தான் இருக்கணும். 96 மொத்தமா இறக்கணும் கீழே. ஓகேவா? இப்போ அடுத்து இங்க என்ன எதால வகுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த ஈவை 2ஆல பெருக்கி இங்க போடுங்க. இந்த ஈவு 3 இருக்கு, 2ஆல பெருக்கினா 3 2 6, அப்போ 6 இங்க போடணும். ஓகே, இப்போ 6ஆம் வாய்ப்பாட்டில் தான் இதை பெருக்கணும். நாம 6ஆம் வாய்ப்பாட்டில் இந்த 396 எத்தனை முறை வருதுன்னு பார்க்கணும். 6ஆம் வாய்ப்பாடு கிடையாது, இங்க ஒரு நம்பர் போட்டால் நமக்கு இங்க இந்த 396 கிடைக்கணும். அப்போ என்ன போட்டால் வரும்? 6 போட்டால் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 6 6 தான் 36, வேற எதுவும் போட்டால் வராது. 4 4 14 வரும், இங்கே 4 போட்டிங்கன்னா 4 4 போட்டிங்கன்னா வராது. ஸோ அப்போ கம்மியாக வரும், அதனால 6 போட்டு பார்க்கலாம். 6 6 6 6 போட்டிங்கன்னா நேராக வெளியே வந்துடும். 6 6 36, 6 மீதி 3, 6 6 36, அப்புறம் ஒரு 3 39. ஓகேவா? 396 விடை. இப்போ நமக்கு வந்திருக்கிற ஈவு தான் வந்து அதோட ஸ்கொயர் நம்பர். இது 1696க்கு வர்க்கமூலம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. ஸ்கொயர் நம்பர் எது? 1696. ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சு உங்களுக்கு 36 தான் விடைன்னு தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் நல்ல கணக்கு. ஓகே, 118வது கேள்வி. மலர்விழி, கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கிறார்கள். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறையே 6 நாட்கள் மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவர்கள் வீடுகளுக்கு வந்து செல்வார்கள். அவர்கள் மூவரும் அக்டோபர் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள்? அக்டோபர் 1 என்ன டே? முதியோர் தினம். ஓகேவா? இதில் கூடுதலாக ஒரு 1 மார்க்கு, இது இங்கிலீஷில் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. 3 பேர் ஒரே கிராமத்தை சேர்ந்த தோழிகள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த 3 கடிகாரமும் ஒரே நேரத்தில் ஒலிக்கும்ங்கிற மாதிரி கேள்வியே தான், அதே கேள்வி தான், இது வேற கிடையாது. 5 6 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 நாட்களுக்கு மலர் விழியும், கார்த்திகா அஞ்சலி முறையே போது கார்த்திகாவுக்கு 6, அஞ்சலிக்கு 10, அப்படிதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, 5 6 10 இந்த 3 எண்களுக்கும் நீங்க மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா கண்டுபிடிச்சு அந்த மீசிமா டேட்ல தான் இவங்க திரும்பியும் வந்து ஒன்னா சந்திப்பாங்க. ஏன் சார் மீசிமாவுக்கும் அவங்க சந்திக்கிறதுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குன்னீங்கன்னா, சிம்பிளா சொல்றோம் பாருங்க. மீசிமாங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீட்சிறு பொது மடங்கு. மீசிமா எல்சிஎம்னு சொல்றோம் இல்லையா, இந்த மீசிமாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஒன்று இருக்கு. நீங்க அது பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஏன் வந்து மீசிமா கண்டுபிடிச்சா இது கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 5 6 10 5 6 10க்கு வந்து ஆக்சுவலி 5 6 10 நீங்கள் இப்படி போட்டு ஈஸியாக மீசிமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்படி டான வகுத்தல் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆல் எடுத்தீங்கன்னா 5 1 5, இந்த 6 1 பண்ண வேண்டாம், 5 2 10. இப்போ நீங்கள் 2ஆல் எடுத்தீங்கன்னா 2 3 6ன்னு வரும், 2 1 2ன்னு வரும். அதுக்கப்புறம் 3ஆல் எடுத்தீங்கன்னா 3 1 3ன்னு வந்துடும். இப்போ மீசிமா என்ன? 5 2 10, 5 3 30. 30 தான் மீசிமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ இந்த 5 6 10 இந்த 3 எண்களும் எங்கே சந்திக்கும்னு பார்த்தீங்கன்னா 30ல். அக்டோபர் முதல் தேதியில் சந்திக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் 30 நாள் கழிச்சு 30வது நாள் சந்திப்பாங்க. அப்போ இதோட 30 கூட்டினீங்கன்னா 31. அப்போ அக்டோபர் 31. உங்களுக்கு சிம்பிளாக ஆன்சர் சொல்லிட்டேன். இது ஏன்னு சொல்கிறேன்னு பாருங்களேன். ஏன் சார் மீசிமா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அப்போ மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறை ஊருக்கு வரா. இதே வந்து இன்னொரு பாப்பா பேர் என்ன சொன்னாங்க,
கார்த்திகா மற்றும் அஞ்சலி. அவங்க வந்து கார்த்திகா வந்து 6 நாட்களுக்கு ஒரு முறையும், அஞ்சலி 10 நாட்களுக்கு ஒரு முறையும் வராங்கன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாமே ஒரே இடமா சந்திக்கிறது மறுபடியும் மறுபடியும் எப்போ ஒரே இடத்துல சந்திப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5ஆம் தேதி வர பார்ப்பாங்க. மறுபடியும் 10ஆம் தேதி வருவாங்க. அடுத்து 15ஆம் தேதி வருவாங்க. அடுத்தது 20ஆம் தேதி வருவாங்க. அடுத்தது 25ஆம் தேதி வருவாங்க. அடுத்தது 30ஆம் தேதி வருவாங்க. அடுத்தது 35ஆம் தேதி வருவாங்க இல்லையா? இப்படியே போயிட்டு இருக்கும். 6ஆம் தேதி வரக்கூடியவங்க 6ஆம் தேதி, 12ஆம் தேதி, 18ஆம் தேதி, 24ஆம் தேதி, அப்புறம் 30ஆம் தேதி, அப்புறம் 36ஆம் தேதி இப்படியே போயிட்டு இருக்கும். 10ஆம் தேதி வரக்கூடியவங்க 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி, 40ஆம் தேதி, அப்புறம் 50வது நாள், தேதி இல்லை 50வது நாள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்படி சந்திப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சந்திக்கிற எதுன்னு பாருங்க. இவங்க 6, 10 இவங்க 2 பேர் 10ஆம் தேதி இவங்க 2 பேர் மட்டும் தான் வராங்க. 15ஆம் தேதி இவங்க மட்டும் தான் வராங்க. 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் தான் வராங்க. 6 வரல. 25ஆம் தேதி வரல. 30ஆம் தேதி பாருங்களேன். 30ஆம் தேதி 30வது நாள் இவர்களும் வராங்க, இவர்களும் வராங்க, இவர்களும் வராங்க. அப்போ 3 பேரும் ஒன்றா சந்திக்கக்கூடிய இடம் 30. அதுதான் எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவோம். அதாவது மீச்சிறு பொது மடங்கு 5இன் மடங்குகள் வந்து இதோட மடங்குகள் ஒன்றாக சந்திக்கும் இடம் தான் வந்து மீசிமா. இதை நாம ஷார்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூக்ளிடின் தொடர் கழித்தல் முறைன்னு சொல்லக்கூடிய இந்த டானா வகுத்தல் மெத்தட். புரியுதா? ஸோ இதை வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து இந்த சம்ஸை வந்து மீசிமா கண்டுபிடிச்சு போடுறோம். இதோட மடங்குகள் எங்க சந்திக்குதோ முதல்ல எங்க சந்திக்குதோ அதுக்கு அடுத்து வந்து 60ல சந்திக்கும். நம்ம அதுக்கு பெரிய விஷயம் இல்லை. இது 30க்கு அப்புறம் எங்க 60ல சந்திக்கும், 90ல சந்திக்கும். நம்ம அது கேட்கல. முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்க மீட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் எல்சிஎம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சு இந்த சம்முக்கு ஆன்சர் போடுறோம். இந்த சம்மா இருக்கட்டும், அலாரம் ஒலிக்கிற சம்மா இருக்கட்டும், டிராஃபிக் சிக்னல் வந்து ஒரே டைம்ல ஒலிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பிளான் படி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகி எங்க சந்திக்குதோ அதுதான். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 143 கணித நூல்களை எல்லா அடுக்குகளிலும் சம எண்ணிக்கையில் அடுக்கி வைத்தால் ஒவ்வொரு அடுக்கிலும் உள்ள நூல்களின் எண்ணிக்கை மற்றும் அடுக்குகளின் எண்ணிக்கையை காணுங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 119வது கேள்வி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 143 கணித நூல்களை இப்போ 143 மேக்ஸ் புக் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து நீங்க ஷெல்ஃபில் அடுக்குறீங்க. எல்லா ஷெல்ஃப்லையும் ஈக்குவலாக அடுக்கணும் அப்படின்னா எத்தனை ஷெல்ஃபில் அடுப்பீங்க, எவ்வளோ நம்பர் அடுப்பீங்கன்றதான். ஸோ நம்ம இது வந்து ஒன்று ஒன்றா அடுக்குனா 143 ஷெல்ஃபில் அடுக்க போகிறோம் இல்லையா? அப்போ இங்கே 1,143 இல்லவே இல்லை. அப்போ வந்து அதை தவிர வேற ஏதோ ஒன்று என்னால் வகுப்படுதுன்னு அர்த்தம். இங்கே பார்த்துட்டே வாங்க. இது இந்த நம்பர்ஸை பெருக்கினீங்கனாலே தெரிஞ்சு அந்த 2 நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 143 எது கிடைக்குதோ அதான் ஆன்சர். ஒன்றுக்கு மேற்பட்டது கிடைக்க வாய்ப்பு இல்லை. பாருங்க, 12 × 13 இது பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 156 வருது. 14 × 11 இதை பெருக்கினா 154 வருது. 12, 11 இதை பெருக்கினீங்கன்னா 132 வருது. 11, 13 இதை பெருக்கினீங்கன்னா தான் 143 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கேள்வி. லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300. அவற்றின் மீப்பேவா 5 எனில் அவை எண்கள் யாவை? ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து இது ஏற்கனவே சொன்னது சேம் ஃபார்முலா தான். எல்சிஎம் இங்கே இருக்கு பாருங்க. எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. அதாவது என்னன்னா மீசிமா பெருக்கல் மீபேவா ஈக்குவல் டு அந்த 2 எண்களின் பெருக்குத்தொகை அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்செப்ட். சரி, ஓகே, பார்க்கலாம். 2 ஈரிலக்க எண்கள் பெருக்கல் பலன் 300 அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஏதோ 2 நம்பர் ஈரிலக்க எண்கள், ஒன்று ஏ இன்னொன்று பின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஏ இன்ட்டு பி, ஏ பியோட வேல்யூ என்னன்னு சொல்றாங்க 300. ஓகேவா? அதுதாங்க. ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஏ பி இந்த 2 நம்பரோட பெருக்கல் தொகை வந்து எவ்வளோன்னு சொல்றாங்க 300. அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து அவற்றின் மீபேவா ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்றாங்க 5 எனில் அவ்வெண்கள் யாவைன்னு கேட்குறான். எல்சிஎம் எவ்வளோன்னு கேட்கல. எல்சிஎம் எவ்வளோன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், அழகாக போட்டு போயிடலாம். அந்த 2 நம்பர் என்னன்னு கேட்டாங்க நமக்கு. இப்போ எல்சிஎம், ஓகேவா, நம்ம இந்த ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். எல்சிஎம் பெருக்கல் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் எவ்வளோ 5, that is equal to a into b. அதாவது அந்த 2 எண்களின் பெருக்குத்தொகை எவ்வளோ? ஏபி எவ்வளோ? a into b எவ்வளோ வருது? 300. ஓகேங்களா? 300. இப்போ எல்சிஎம் முதல்ல கண்டுபிடிப்போம். இந்த 300 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பெருக்கல் இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுப்பில் ஆகிடும். அடிச்சிங்கன்னா 60ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. ஓகேவா? 60 தான் வந்து எல்சிஎம். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அதில் 60 ஹெச்சிஎம். ஓகே, ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 5. அவங்க ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரிஞ்சிருச்சுங்க. இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 60 பெருக்கல் 5 2 நம்பரோட 2 எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு தெரிஞ்சிருச்சு. அது 2 பெருக்கு நான் 300ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு தெரிய வேண்டிய நம்பர் அந்த ஏவும் பியும் என்னங்க?
ஏபி அது ரெண்டும் பெருக்குனா 300ன்னு தெரிஞ்சிச்சு. அதுதான் எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப்னு தெரிஞ்சிச்சு. இந்த ஏவும் பியும் என்னன்னு கேட்குறாங்க. நீங்க மீபேவா 5 இது கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. அப்படியே கூட போட்டு பாருங்க. இது ரெண்டும் பெருக்குனா 300 வரக்கூடியது என்னெல்லாம் வரும்? 10 பெருக்கல் 30 300 வருமா? கண்டிப்பா வரும். அது எங்கன்னா இருக்கா? இல்ல. இல்ல. 5 பெருக்கல் 60 பெருக்குனா என்ன வரும்? 300 வரும். அது இங்க ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்ப உங்க ஆப்ஷன்ல இருக்கிறத எடுத்து நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா, எது வந்து உங்களுக்கு 300 வருதோ அதுதான் விடை. ஆப்ஷன்ல இருந்து அழகா எடுத்து போட்டு போயிடலாம். நீங்க எல்சிஎம்ஏ இதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கூட இல்ல. பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. 11 பெருக்கல் 13 சாரி இந்த கொஸ்டின். 35 பெருக்கல் 40 இது ரெண்டு பெருக்குனா என்ன வருது? 1400. நமக்கு தேவை 300. 20 பெருக்கல் 15 எக்ஸாக்டா ஆன்சர் 300 வருது. 15 பெருக்கல் 10 பெருக்கவே தேவையில்ல 150 வந்துருச்சு. 20 பெருக்கல் 30 600 பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போ இங்க கொடுத்திருக்கிற அந்த 2 எண்கள் என்னன்னு கேட்கறான். அந்த 2 எண்களின் பெருக்கல் பலனும் அந்த எல்சிஎம் பெருக்கல் இந்த 2 எண்கள் பெருக்கல் பலனும் இங்க 300 வருது இல்ல. இந்த 300 வரணும்ல எடுத்து பெருக்கி பார்த்தா 20 பெருக்கல் 15 தவிர வேற எந்த 2 நம்பர் பெருக்கினாலும் 300 வரலங்க. இப்போ இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லயே ஆப்ஷன்ல இருந்து எடுத்து நீங்க பெருக்கி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? எதுவுமே 300 வரல. 20 பெருக்கல் 15 தான் வந்து 300 வருது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு சிம்பிளா தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் வந்து பி. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்ட் 9ஓட வீடியோ கண்டினியூஷன்ல தான் நம்ம இதில் பார்த்தோம். 5 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம் மொத்தமா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிச்சு. மீண்டும் அடுத்த கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ஒரு நல்ல கொஸ்டின் பேப்பரை எடுத்து நம்ம அதில் வர கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் வந்து 8th இங்கிலீஷ் கிராமர் எடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ அது கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு கிராமர் ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுதுன்னா நம்ம இங்கிலீஷ் கிராமர் எடுக்கலாம். மற்றபடிக்கு வந்து மேக்ஸ் இங்கிலீஷ் மாற்றி மாற்றி இதே மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.